மாமா ஆ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்ல ம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஃபுட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆ? ஆமா, பழைய சிக்கன்ல குக் பண்ணி தந்துடுறாங்களாம். அதுவும் இல்லாம சிக்கன் கேட்டா நாய் தந்துடுறாங்களாம். அவங்க அவ்வளோ ஹெல்த்தியா சமைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ல சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமைச்சு சாப்பிடுறதா? ம். அம்மா இருந்தாச்சும் சமைச்சு தர சொல்லல. அவங்க சமைச்சு தருவாங்க. இப்ப யார் சமைப்பா? என்ன இப்படி கேட்டுட்ட? அதான் நான் இருக்கேன்ல. ம்? என்ன? நான் குக் பண்றத பார்த்துட்டு குக் வித் கோமாளிலேயே கூப்பிட்டாங்க. பட் அவங்க பேட் லக். நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி குக் பண்றேன்னு மட்டும் பாரு. கம் ஆன். சரி ஏதோ போவோம். சீக்கிரம் வா. என்ன பண்றாரு? சமையல்காரங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்க. ஓ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ரபப்பா பப்பா பப்பா ரபப்பா பப்பா பப்பு. போதும், வாய மூடு. ம். ஆ. வாவா இருக்குல்ல? ம். A few moments later. ஆஹா, என்ன வாசனை. ஃபைனல் டச். போடு போடு. ம். ம். அப்பா. ஓகே ஆழியா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ம். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். வந்த உடனே அப்படியே சாப்பிட்றோம். ம். ம். ஆ, டேஸ்டாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட விடாம பண்ணிட்டீங்கல்ல. உங்களை ஏதாவது பண்ணணுமே. அட, இதோ இருக்கே நம்மளுடைய காரம் பொடி. போதும் போதும் போதும். நல்லா கிண்டி வைப்போம். இதை எப்படி சாப்பிட போறாரோன்னு தெரியல. இதை சாப்பிட்டு அவர் வீட்டை விட்டு ஓடணும். நான் அதை ரசிச்சு பார்க்கணும். ஏய், இன்னும் சாப்பிடலையா நீ? பெரியவங்க இருக்கும்போது சின்ன பசங்க சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்டுங்க மாமா ஃபர்ஸ்ட். சே, என்ன மரியாதை. உன்னை போய் உங்க அம்மா அடங்காத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுது. உங்க அம்மா என்னையும் அப்படிதான் சொல்லும். அதுக்கு வேற வேலை இல்லை. மாமா செஞ்ச சமையல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாத்துடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
என்ன கலரா வந்திருக்கு பாரு இன்னைக்குன்னு பார்த்து. ம். ம். அவ்வளோ பிடிச்சிருக்கா மாமா உங்களுக்கு பார்க்கறதுக்கே? ஆமா, ஏன் சமையல்ல நான் வேணா இன்னும் கொஞ்சம் ஊத்தட்டுமா? போதும் போதும், உனக்கு வேணும்ல. பரவாயில்ல மாமா, எனக்கு நிறைய இருக்கு. அடடா, எவ்வளவு பாசம். போதும் போதும் போதும், இரு நான் சாப்பிடணும். ம். என்ன மாமா, நல்லா இருக்கு போல. டேஸ்ட் அள்ளுதோ. ஐயோ மாமா, இதையும் சாப்பிட்டு போயிடுங்க. ஐயா, நீ சொன்ன மாதிரியே ஆர்டர் பண்ணியே சாப்பிடலாம். என்ன மாமா, விளையாடலாம்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வரீங்க, பேட்டிங் பால் எடுத்துக்கிட்டு. போன் எல்லாமே உள்ள இருக்கு. எப்ப பார்த்தாலும் போன்லயே விளையாடுனா சோம்பேறியா தான் இருப்ப. இந்த மாதிரி அவுட்டோர் கேம்லாம் ஆடினாதான் மாமா மாதிரி ஃபிட்டா இருப்ப. அப்ப நான் தான் பேட்டிங். போ போ, எப்படியோ விக்கெட் எடுத்துருவேன். எப்படி அப்பவே சொன்னல தூக்கிடுவேன்னு. போ போ போ. பேட் புடிங்க. யாருக்கிட்ட? ஓ பாருங்க பாருங்க, நான் 3 வாட்டி அடிச்சிட்டேன். இப்ப பாருங்க. போ போய் எடு. ஒரே ஒரு பால் தான், அவுட் ஆயிடுவேன். போ போ. அடுத்த மாசம் எப்படி ஓட்ட போறோம்? மாமா, எஸ். உங்களுக்கு இந்த ஃபைட்லாம் தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்ட? கராத்தே கும்ஃபுலா பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். சும்மா ஸ்வைட்டி அடிப்பேன். ஒரு அடி வைக்கவா? அந்த பயம் இருக்கணும். மாமா, இந்த ஏரியால ஒரு சின்ன பையன் என்ன ரொம்ப நாளா தொல்லை பண்ணிட்டு இருக்கான் மாமா. நீங்க தான் வந்து என்னன்னு கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பையன்ற நான் வந்து எப்படி கேக்குறது? உங்ககிட்ட பாருங்க நல்ல ஆர்ம்ஸ்லாம் இருக்கு. அவன் கிட்டலாம் நீங்க தான் மாமா கரெக்ட். அப்படின்ற? வா, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? இன்னைக்கு இவரை மாட்டி விட்டுற வேண்டியதுதான். என்ன அதோ சின்ன பசங்கனா ஆளைய காணோம், எங்க இருக்காங்க? அதோ அங்கதான் இருக்காங்க பாருங்க. இவன் சின்ன பையனா? உங்களதான். ஐயோ, நேத்து நம்ம வீட்ல பெரியவங்களா இருந்தா கூட்டிட்டு வர சொன்னீங்க. எங்க மாமா வந்திருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்ல. கராத்தே கும்ஃபுல எல்லாம் பிளாக் பெல்ட் வாங்குனாரு. இந்த மாதிரி பெரியவங்க கூட மோதுங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க கூட மோதுற வேலை வச்சுக்காதீங்க. மாமா,
இதுக்கு மேல என்னால பேச முடியாது. நீங்களே பேசி என்னன்னு டீல் பண்ணிட்டு வந்துருங்க. நான் வீட்டுக்கு போறேன். பை. சார் 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 தம்பி என்ன பெரிய ரவுடியா நீ? நான் சின்ன பையனா, அது என்னமோ பேச தெரியாம பேசிட்டு போயிடுச்சுண்ணா. கராத்தால என்னமோ பிளாக் பெல்ட் பேண்ட்டுக்கே பெல்ட் போல நான் விட்டுருக்கேண்ணா. ஏய் பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கு. கொட்டினா தாங்குவியா? அடிக்காதீங்கண்ணா. ஐயோ அம்மா அம்மா ஐயோ முடியலடா சாமி. ஹலோ, இது வீட்ல பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வரணுமா? எங்க மாமா இருக்காரு. கராத்தே குங்ஃபூல எல்லாம் பிளாக் பெல்ட் வாங்குனவர். இப்பதான் ஒரு சம்பவம் முடிச்சிட்டு வராரு. அம்மா லைவ் லொகேஷன் அனுப்புறேன். நேர்ல வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. அக்கா பொண்ணு இருக்குது, அதை பார்த்துக்கணும்னு அக்கா கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கும். மாமா வந்துட்டீங்களா? ஐயோ நான் வீட்டுக்கு போறேன். மாமா மாமா இன்னொருத்தர் வந்துருவாரு. ஆளை விடுங்கடா சாமி. உங்க வீடு வேணா நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம the Rowdy Baby சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. and இந்த மாதிரி அடி வாங்குற மாமா உங்க வீட்ல இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஜெயஸ்ரீ, கத்தி இருந்தா கொண்டு வாயேன், கரும்பு வெட்டணும். இப்ப எது கத்திட்டே இருக்கீங்க? கரும்பு வெட்டணும்னு கத்தி கேட்டேன். கரும்பு வெட்ட கத்தியா? ஐயோ, இப்போ பாரு. அப்படி இப்ப தெரியுதா அப்பாவோட எலும்பு ஏன் அடிக்கடி உடையுதுன்னு?